ஐயரே, இன்னைக்கு மொத்த பணமும் செட்டில் பண்றதா சொன்னீங்க. இந்த கடைசி நிமிஷத்துல இப்படி சொன்னா எப்படி? என்னால ரொம்ப நாள் இங்க இருக்க முடியாது. சொன்னா புரிஞ்சுக்குங்க. எனக்கு தெரியாது வருமா. ஜோசியப்படி இப்ப நான் இடம் வாங்குறது எனக்கு நல்லது இல்ல. இந்த பாருங்க, நான் இந்த நேரத்துல வேற ஆளை எங்க இருந்து தேடுவேன்? அத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஐயரே, நீங்க நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. நான் அப்புறமா போன் பண்றேன். மிஸ்டர் வர்மா, இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இத பத்தி பேச நீங்க கூப்பிட வேண்டாம். சாரி. பெருமாள், மச்சி 5 lakhs அக்கௌண்ட்ல கிரெடிட். உங்ககிட்ட சொன்ன வார்த்தையை நான் காப்பாத்திட்டேன். ஆர்கேக்கும் உங்களுக்கும் இருந்த டீல் முடிஞ்சிருச்சு. ஸோ டீல் ஓவர். டேய், உன் ஃபோன் தாண்டா அடிக்குது, எடுத்து தொலைடா. அது அந்த நரசுவா தான் இருக்கும். எந்த நரசு? அது எங்களோட செயின் ஃப்ரெண்டு, உனக்கு தெரியாது. ஓ, நிக்கிறவனா மச்சி பெருமாள்ரா. சூப்பர். இந்த சீன்ல அந்தாள் மட்டும் தான் இல்ல, இப்போ அவனும் வந்துட்டான் உயிர் எடுக்க. அந்த போனை எடுத்து தொலைடா. சொல்லுங்க பெருமாள். தம்பி, ஒரு வாரம் ஆச்சு. நீங்களே இங்க வரீங்களா இல்ல நான் அங்க வரட்டுமா? சரி, இந்த வாட்டி நானே அங்க வரேன். என்ன? டேய், என்னடா சொன்ன அவன்? அவ இங்க வரணும். ஐயோ, இப்ப அது ஒண்ணுதான் குறை. டேய், போய் பார்த்தாவது தொலைங்களேன். டேய், வாங்கடா போய் பார்த்துட்டு வரலாம். ஏய், நாங்களும் வரட்டுமா? வேணாம், நாங்களே ஆரம்பிச்சோம்ல, நாங்களே முடிக்கிறோம். பெருமாள், எங்களுக்கு காசு தேவைதான். ஆனா எங்களால இந்த விஷயத்த முடியும். உங்களால மட்டும்தான் முடியும். உங்களோட எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும். காலேஜ் ஃபீஸ், வீட்டு வாடகை, அப்புறம் இந்த பெருமாளுக்கு கொடுக்க வேண்டிய பணம், அதையும் நானே செட்டில் பண்ணிட்டேன். என்ன பெருமாள்? சார், நீங்க ஆல்ரெடி எங்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. நாங்க ஆஃப்டர் ஆல் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் சார். எங்களால எப்படி சார் இதை பண்ண முடியும்? தெரியும், இந்த ஆர்கே எல்லாருக்கும் உதவி பண்ணுவோம். ஆனா நீங்க இப்ப எனக்கு ஒரு உதவி செய்யணும். இப்ப திடீர்னு எங்க போறது? எல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல வண்டியில ஏறுங்க. ஏய், பண்ணிடுறா. ஏறு. சீக்கிரம் சீக்கிரம் போடா. சத்தம் போடாம வாங்க. இவ ஒருத்தி நச்சு நச்சு. இந்த இடத்தை பார்க்கவே பயங்கரமா இருக்குல்ல? பேசாம வரீங்களா? மச்சான், சரக்கடிக்க செம ஸ்பாட். டேய் சும்மாடா. இப்ப சொல்லு, சரக்கடிக்கும் போது கீழே மூஞ்சில குத்துறேன். வாங்க 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 வைங்க. நிது, பக்கத்துல தானே இருக்க? ஆமாடா, பக்கத்துல தான் இருக்கேன். தயவு செஞ்சு சிரிச்சு மட்டும் தொலைச்சிடாத, அப்புறம் எங்களுக்கு ஜுரம் வந்து. வாய் மூடுற சனியில. எங்கேயும் ஏன் இப்படி பண்றீங்க? மெதுவா. ஏய், இந்தாடி எடுத்துக்கோ. இதே உடம்புல பூசு புடிடா. இருடா, நான் தேய்ச்சிக்கிறேன். இந்தா புடி.
டேய் நல்லா போட்டுக்கோங்கடா. ஏய். பிளட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. தைச்சுக்கூடா. ஏண்டி நீ ஏன் மேக்கப் போட்ட? மேக்கப் போடாமலே பேய் மாதிரி தானே இருப்ப. உதைக்க போறோம் உன்னை. ஊர்க்கெல்லாம் வேற மேட்டர் சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. போதுமா? எல்லாம் ரெடி இல்ல இல்ல? எனக்கு கொஞ்சம் ஓகே. எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிட்டீங்கல்ல? எல்லாம் எடுத்து வச்சாச்சு. டேய் வாடா சீக்கிரம். ஏய் எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? எல்லாம் கரெக்டா இருக்கு. டேய் உனக்கு மட்டும் கொஞ்சம் மேக்கப் ஓவரா இருக்கு. எல்லாரும் ரெடி தானே? ஓகேடா. 1 2 3 போங்க போங்க. இடம் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி பாப்போம். ஊர்க்காரங்களே வந்துட்டாங்க. தேங்க்யூ சார். பட் சின்னதா ஒரு சேஞ்ச். நான் டீல் இன்னும் முடியல. தம்பி, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஆர்கே கிட்ட. உங்க டீல் முடிஞ்சாச்சு. ஆர்கே சார், உங்க டீல் முடிஞ்சிருச்சு. வெறும் 5 லட்சத்தை கொடுத்து சாதா பங்களாவா இருந்ததை பேய் பங்களாவா மாத்தினதுக்கு. ஆனா எங்க டீல் இன்னும் முடியல சார். இனிமே தான் டீல் லட்சம் இல்ல கோடி, 1 கோடி. தம்பி, இப்ப இந்த காமெடி சீன் தேவையா? கண்ணா, ராஜா கண்ணா, இப்ப இது காமெடி. ஆனா போக போக இது உனக்கு ட்ராஜடி. என்ன புரியலையா? பாக்குறவங்களுக்கும் புரியல, உனக்கும் புரியல. சின்னதா ஒரு பிட்டு போடலாமா? இவன் ஒருத்தன். டேய் மேட்டர் கோடா மச்சான், நீயே சொல்றா. கதை பழசுதான், ட்ரீட்மெண்ட் தான் கொஞ்சம் புதுசு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால கேரளா தமிழ்நாடு பார்டர்ல திருநெல்வேலி ஜில்லால எல்லப்பட்டின்னு ஒரு செவந்த கிராமம். அங்க பேச்சியம்மான்னு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு ஒரு பையன், பேரு பாவாட. பிகினிங்லயே கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட். சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, பசிக்குது, ஏதாவது குடுங்கன்னு அழுதுகிட்டே வந்து கிராமத்துக்குள்ள ஒரு பையனோட என்ட்ரி. அதுதான் மிஸ்டர் ராஜா கண்ணு. பசியோட வந்த பிச்சைக்கார பையனுக்கு வயிற்றுக்கு சாப்பாடும் படுக்கிறதுக்கு இடமும் கொடுத்தாங்க பேச்சியம்மா. பெத்தெடுத்த பையனை விட வளர்ப்பு பையன் மேலதான் அதிகமா அன்பையும் பாசத்தையும் வச்சாங்க. வாயை கட்டி வயித்த கட்டி அவனை பள்ளிக்கூடத்துக்கும் அனுப்புனாங்க. ராஜா கண்ணு வளர்ந்து பெரிய ஆளாகி சென்னையில ஒரு வேலையிலயும் சேர்ந்தான். ஆர்கே குரூப், ரமாகாந்த் ரெட்டி குரூப், சிங்கப்பூர் பேஸ்ட் மல்டிநேஷனல் கம்பெனி. ராஜா கண்ணோட நல்ல நேரம், ரெட்டியோட கெட்ட நேரம். ராஜா கண்ணு வேலைக்கு சேர்ந்தது ரெட்டி கிட்ட. ரொம்ப கம்மியான நாட்கள்லயே ராஜா கண்ணு ரெட்டியோட நம்பிக்கைக்குரிய பாத்திரமா மாறிட்டாரு. அப்படியே கொஞ்சம் சீன் போனதும் ரெட்டியோட அட்ரஸே இல்லாம ஆயிடுச்சு. ஆர்கே குரூப் ராஜா கண்ணு குரூப்பா மாறிடுச்சு. ரமாகாந்த் ரெட்டி எங்கேயோ எலிமினேட் ஆயிட்டாரு. இப்ப என்ன சொல்றீங்க சார்? இதுல என்ன பிரச்சனை? ஆர்கே குரூப்னா ராஜா கண்ணு குரூப்னு இந்த உலகத்துக்கே தெரியும். அதுக்கு நான் 1 கோடி ரூபாய் கொடுக்கணுமா? சார் இருங்க, அவசரப்படாதீங்க. இன்ட்ரோல் தானே ஆயிருக்கு. ரமாகாந்த் ரெட்டி, வைஃப் ராஜலட்சுமி, பொண்ணு ஆரத்தி, உன்னோட வளர்ப்பு தாய் பேச்சியம்மா, 4 பேர் எங்க போனாங்க?
அதெல்லாம் உங்ககிட்ட நான் ஏன் சொல்லணும்? சார் எங்களுக்கு எதுவும் தெரிய வேணாம். இவ்வளவு நேரம் கதையா பார்த்துட்டு இருக்க இவங்களுக்கு தெரியணும்ல.